இப்படி ஆன உடனே பெருமாளை அவ திருக்கல்யாணம் பண்ணிட்டா அந்த இடத்துல அப்படின்பா. அந்த திருக்கண்ணமங்கை ஸ்தலம். இங்க திருமாலாகிய பெருமாள் திருமகளாகிய மங்கையை கல்யாணம் பண்ணியதுனால திருக்கண்ணமங்கை அப்படிங்கிற பெயர் வந்தது அப்படின்னு சொல்லுவா. இன்னொரு ரீசன் என்ன சொல்லுவாங்கன்னா, அங்க பிருகுமுனிவர் தன்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக அவர் மாப்பிள்ளையா இவரே வரணும்னார் இல்லையா பெருமாள். அதனால அவர் பேரே கிருஷ்ணமங்கை அப்படின்னு அவரோட பொண்ணுக்கு வச்சாராம். அந்த கிருஷ்ணமங்கைங்கிற பேர் இருக்கிறதுனாலதான் திருக்கண்ணமங்கை அப்படின்னு ஒரு பேர் வந்ததுன்னு சொல்லுவார். இன்னொரு இதுவும் இருக்கு. அதாவது நாதமுனிகளோட சீடர் ஒருத்தர் இருக்கார். அவரோட கதையை நான் தனியா சொல்றேன். அவர் பேர் திருக்கண்ணமங்கை ஆண்டான் அப்படின்னு பேரு. அவர் பேர்னாலதான் இந்த ஊர் பேர் திருக்கண்ணமங்கை வந்தது அப்படின்னு அதுவும் சொல்லுவார். சோ ஒரு 3-4 காரணம் சொல்றார். இது ஒண்ணு. பெரும்புறக்கடல் அப்படின்னு ஏன் பேர் வந்தது அப்படின்னா, சுவாமி